Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல TET எக்ஸாம்க்கான preparation ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 2 CDP தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா யூனிட் 8ல paradigms of organizing learning, teacher-centric, subject-centric and learner-centric ரொம்ப சிம்பிளான விஷயம் கான்செப்ட்ல மட்டும் தர வரீங்க பார்க்கலாம் என்னங்கறத. First introduction பாருங்க. In education, the way of teaching and learning are organized depends on the focus or priority given to different aspects of the process. அதாவது என்னன்னா எஜுகேஷன்ல டீச்சிங் லேர்னிங் இந்த ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ப்ரையாரிட்டி என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கு அப்படிங்கறது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த அப்ரோச்சஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா paradigms of organizing learning. மெயினா ஒரு 3 paradigms இருக்கு. என்ன அப்படின்னா டீச்சர் சென்ட்ரிக், சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அண்ட் லேர்னர் சென்ட்ரிக். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை என்ன பண்ணும் அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்ணும் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா கைட் பண்ணும். இதுதான் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கிளியராக பார்க்க போகிறோம். எல்லாமே நேம்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டீச்சர் சென்ட்ரிக், டீச்சரை சென்டராக வச்சு அந்த மெத்தடை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. மீனிங் பாருங்க, த ஃபோக்கஸ் இஸ் மெயின்லி ஆன் த டீச்சர். த டீச்சர் இஸ் த அத்தாரிட்டி, கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸ்பிளைன் லெசன்ஸ் and students listen, memorize and reproduce knowledge. அதாவது இங்கே டீச்சரோட ரோல் தான் மெயின். டீச்சர் சென்ட்ரிக்னா என்னன்னா ஒரு லெக்சர் மெத்தட் அவ்வளோதான். இங்கே எல்லாமே ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும். மெயின் ஃபோக்கஸ் டீச்சர் தான். இவங்க தான் வந்து அத்தாரிட்டி, ஃபுல்லாக அதுக்கு இன்சார்ஜ். இவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லுவாங்க, லெசன் நடத்துவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அதை அப்படியே லிசன் பண்ணி மெமரைஸ் பண்ணி அந்த நாலேஜை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் இதோட கான்செப்ட். டீச்சரை சென்டராக வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய அதுதான் என்ன அப்படின்னா டீச்சர் சென்ட்ரிக் பேரடம். இங்கே ஸ்டூடெண்ட்டோட ரோல் என்னென்னு பாருங்கள், பேசிவ் ரிசீவர் ஆஃப் நாலேஜ். ஜஸ்ட் அப்படியே பேசிவாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு ஆக்டிவ் ரெஸ்பான்ஸும் இங்கே இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. மெத்தட்ஸ் யூஸ் பாருங்கள், லெக்சர் மெத்தட், ரூட் லேர்னிங். லெக்சர் மெத்தட் அவங்க அப்படியே ஒரு லெக்சர் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரோட் லேர்னிங் நம்ம அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹிஸ்ட்ரி டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த என்டையர் லெசன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் டேக் நோட்ஸ் அண்ட் லேட்டர் ரீப்ரொடியூஸ் இன் எக்ஸாம். அதாவது என்ன, இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு என்டையர் லெசனை வந்து அப்படியே சொல்லிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அப்படியே ஒரு தேவையான நோட்ஸை எடுத்து வச்சு எக்ஸாமில் அதை அப்படியே படித்து போய் எழுதணும். இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், கவர் சிலபஸ் குயிக்லி. இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா டக்குன்னு சிலபஸ் என்ன பண்ணிடலாம்னு கவர் பண்ணிடலாம். என்ன சொல்ல வரமோ அதை நம்ம மட்டுமே பேசி அப்படியே சொல்லிகிட்டே போனோம், டக்குன்னு சிலபஸ் முடிஞ்சிடும். யூஸ்ஃபுல் வென் லார்ஜ் குரூப்ஸ் ஆர் தாட். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ நம்ம நிறைய ஒரு பல்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம தாட் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள், லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி. ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவிட்டியை டோட்டலாக இது என்ன செஞ்சிடும் அப்படின்னா குறைச்சிரும். நோ இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் கன்சிடர். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தேவை இருக்கும். எல்லா லேர்னரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் இந்த லெக்சர் மெத்தட் ஷூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவிட்டி பேஸில் இருக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கொயரி பேஸ்ட் லேர்னிங் பிடிக்கலாம், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் பிடிக்கலாம். நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் எல்லாருக்கும் இந்த ஒரே மெத்தட் ஷூட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டீச்சிங் மெத்தட் நம்ம மாற்றி டீச் பண்ணால் மட்டும்தான் அந்த லேர்னிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ டீச்சர் சென்ட்ரிக் பேரடைம்னா என்ன அப்படின்னா டீச்சர் மட்டும் தான் இங்கே சென்டராக இருப்பாங்க. அவங்களோட ரோல் தான் மெயின். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அதை அப்படியே எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். தென் பாருங்கள் சப்ஜெக்ட் சென்ட்ரிக். இங்கே மெயின் என்னென்னா சப்ஜெக்ட் தான் சென்டர். சப்ஜெக்டை சென்டராக வச்சு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே. மீனிங் பாருங்கள், த ஃபோக்கஸ் இஸ் மெயின்லி ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர். த கோல் இஸ் டு கவர் த கண்டென்ட் இன் டீட்டெயில் அண்ட் மெயின்டைன் சப்ஜெக்ட் அக்யூரசி. மெயின் கோலே என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்டை அந்த கண்டென்ட்டை டீட்டெயிலாக கவர் பண்ணி முடிச்சிடும். சப்ஜெக்ட் அக்யூரசியை மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். டீச்சரோட ரோல் என்னென்னு பாருங்கள், acts as a specialist ensuring the subject content is taught completely. இவங்களோடவே அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவங்க இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக சொல்லி முடிச்சிடணும். அதுதான் இவங்களோட ரோல். ஸ்டூடெண்ட்டோட ரோல் என்ன பாருங்கள், லேர்ன் ஸ்டெப் பை ஸ்டெப் அக்கார்டிங் டு சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர். அந்த சப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணிக்கணும்னு லேர்ன் பண்ணிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை லேர்ன் பண்ணிக்கணும். சப்ஜெக்ட் கண்டென்ட்டை மெத்தட்ஸ் யூஸ் பாருங்கள், சிஸ்டமேட்டிக் சிலபஸ் கவரேஜ், டெக்ஸ்ட் புக் சென்டர் டீச்சிங். டெக்ஸ்ட் புக்கை சென்டராக வச்சு டீச் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டு போகிறது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் மேக்ஸ் த டீச்சர் ஃபாலோஸ் த டெக்ஸ்ட் புக் ஆர்டர், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் டு மேக் சப்ஜெக்ட் கண்டென்ட் லாஜிக்கலி கவர்ட். அதாவது இப்போ ஒரு மேக்ஸ் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக் ஆர்டர் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வரிசையாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் கண்டென்ட் லாஜிக்காக கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இந்த மாதிரி வேறு டீச் பண்ணுவாங்க. இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் ஃபவுண்டேஷன். அந்த சப்ஜெக்டில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்கும். கண்டென்ட் அக்யூரசி இஸ் மெயின்டைன். அந்த கண்டென்ட் அக்யூரசி வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள், இக்னோர்ஸ் லேர்னர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபேஸ். அந்த லேர்னரோட இன்ட்ரெஸ்ட் இதை அப்படியே ஃபுல்லாக இக்னோர் பண்ணிடும். அப்படியே அதை கவர் பண்ணுறது அவங்களோட மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். மோர் மெக்கானிக்கல் தேன் இன்ட்ராக்டிவ். ரொம்ப மெக்கானிக்கலாக இருக்கும். இன்ட்ராக்டிவ் ப்ராசஸே
இங்கே என்ன செய்யாது அப்படின்னா நடக்காது. அவங்களோட வே அந்த இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும், கண்டென்ட்டை அக்யூரஸியாக கவர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சப்ஜெக்ட் சென்ட்ரிக் பேரடைம்னா என்னென்னா சப்ஜெக்ட் தான் மெயின் ஃபோக்கஸ், அவ்வளோதான். கோல் என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் டீட்டெயிலாக என்ன செய்யணும் அப்படின்னா கவர் பண்ணணும், அவ்வளோதான். தென் தேர்டு பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் லேர்னர் சென்ட்ரிக். இங்கே தான் லேர்னர் அந்த ஸ்டூடெண்ட்டை சென்டராக வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் என்ன அப்படின்னா லேர்னர் சென்ட்ரிக். த ஃபோக்கஸ் இஸ் மெயின்லி ஆன் த லேர்னரை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. த ஏம் இஸ் டு மீட் இண்டிவிஜுவல் நீட்ஸ், இன்ட்ரெஸ்ட், எபிலிட்டிஸ் அண்ட் என்கரேஜ் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இங்கே தான் அந்த ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு சைல்டுக்கும் என்ன தேவை, இண்டிவிஜுவல் நீட்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எபிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்கள எப்படி நம்ம ஆக்டிவாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம், இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ லேர்னர் சென்ட்ரிக்னா என்ன அப்படின்னா மெயின் ஃபோக்கஸ் லேர்னர் மேலே தான் இருக்கும். லேர்னரை சென்டராக வச்சு தான் எல்லா விஷயத்தையுமே இங்கே ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டீச்சரோட ரோல் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக அல்லனா ஒரு கைடாக மட்டும் தான் இருக்கும். நாட் ஜஸ்ட் நாலேஜ் கிவர், நாலேஜை மட்டும் கொடுத்துட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு கைடன்ஸாக அவங்களுக்கு நம்ம இருக்கணும். ஸ்டூடெண்ட்டோட ரோல் பாருங்கள், ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட், ப்ராப்ளம் சால்வர், எக்ஸ்ப்ளோர். ஸ்டூடெண்ட்டோட ரோல் நல்ல ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கணும். என்ன வேணாலும், என்ன டவுட்ஸ் வேணாலும் தைரியமாக கேட்கலாம். ப்ராப்ளம் சால்வர் இருக்கணும். நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த பர்சனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட ரோல். என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள், ஆக்டிவிட்டி பேஸ்டு, ப்ராஜெக்ட்ஸு, குரூப் ஒர்க்கு, இன்கொயரி லேர்னிங், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் வந்துடும். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன் சயின்ஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டூ எக்ஸ்பெரிமெண்ட் டு டிஸ்கவர் how plants grow towards light. The teacher only guides and supports. அதாவது ஒரு சயின்ஸ் கிளாஸில் இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்ன டிஸ்கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா how plants grow towards light, இதுதான் டிஸ்கவர் பண்ண போகிறாங்க. அப்போ டீச்சர் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக அவங்களே சொல்லி கொடுத்துறாம ஜஸ்ட் ஒரு கைடு, ஒரு சப்போர்ட்டாக மட்டும் தான் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், என்கரேஜ் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் கிரியேட்டிவிட்டி. இதோட அட்வான்டேஜ் மெயினாக என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸோட க்ரியேட்டிவிட்டி, அதேமாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங்கை என்கரேஜ் பண்ணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டிஃப்ரென்ஸையும் கன்சிடர் பண்ணுவாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது டைம் கன்சூமிங். ஏன்னா ஒவ்வொருத்தரோட தேவையும் பார்த்து டீச் பண்ணும்போது கண்டிப்பாக டைம் நம்மளுக்கு அதிகமாக எடுக்கும். டிஃபிகல்ட் வித் லார்ஜ் கிளாஸஸ், நிறைய மெம்பர்ஸ் இருக்கும் போது அந்த இடத்துல இதெல்லாம் ஷூட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய டைம் வேணும். நிறைய பேர் இருக்கிற இடத்துல ரொம்ப டிஃபிகல்ட்டி யாருக்கு அப்படின்னா அந்த டீச்சருக்கு தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லேர்னர் சென்ட்ரிக் பேரடைம். லேர்னரை சென்டராக வச்சுருப்பாங்க. எல்லாமே நேம்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். டீச்சரை சென்டராக வச்சா அது டீச்சர் சென்ட்ரிக், அதுமாதிரி சப்ஜெக்டை சென்டராக வச்சா சப்ஜெக்ட் சென்ட்ரிக், லேர்னரை சென்டராக வச்சா லேர்னர் சென்ட்ரிக். இப்போ கீ பாயிண்ட் பாருங்கள், டீச்சர் சென்ட்ரிக்னா என்னென்னா இது எதை எம்ஃபசைஸ் பண்ணும் அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் டிசிப்ளின், இதுதான் எம்ஃபசைஸ் பண்ணும். சப்ஜெக்ட் சென்ட்ரிக் வந்து ஒன்லி நாலேஜ் கண்டென்ட், அவ்வளோதான். லேர்னர் சென்ட்ரிக் எதை எம்ஃபசைஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு குழந்தையோட க்ரோத் அண்ட் பார்ட்டிசிபேஷன், இதுதான் வந்து எம்ஃபசைஸ் பண்ணும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபைனலாக கன்க்ளூஷன் பாருங்கள், த பேரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங் ஷோஸ் ஹவு எஜுகேஷன் கேன் பி ஷேப்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதாவது இந்த பேரடைம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் லேர்னிங் இது எதை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுது அப்படின்னா எப்படி வந்து எஜுகேஷன் மூலமாக ஒரு குழந்தைய நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் ஷேப் பண்ணலாம் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுது. ஒயில் டீச்சர் சென்ட்ரிக் எதை எம்ஃபசைஸ் பண்ணும், அத்தாரிட்டி. சப்ஜெக்ட் சென்ட்ரிக் அந்த சப்ஜெக்ட் கண்டென்ட்டில் தான். லேர்னர் சென்ட்ரிக் வந்து அந்த குழந்தையோட தேவை, நீட்ஸ், எபிலிட்டிஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றுறது என்னென்னா லேர்னர் சென்ட்ரிக். இன் மாடர்ன் எஜுகேஷனில் எ பேலன்ஸ்ட் அப்ரோச் இஸ் ஆஃப்டன் யூஸ்ட் பட் மோர் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு லேர்னர்-சென்ட்ரிக் மெத்தட்ஸ். இந்த மாடர்ன் எஜுகேஷனில் எல்லாமே பேலன்ஸாக இருந்தாலும் லேர்னர்-சென்ட்ரிக் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா மட்டும்தான் அந்த லேர்னிங் நல்ல மீனிங்ஃபுல்லாக ஒரு இன்ட்ராக்டிவாக அண்ட் லாங் லாஸ்டிங்காக என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான், பெருசாக இதில் லேர்ன் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்கள், இந்த டீச்சர்-சென்ட்ரிக் பேரடைம் த ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ். அதாவது டீச்சர்-சென்ட்ரிக் பேரடைமில் ஸ்டூடெண்டோட ரோல் என்னென்னா ஜஸ்ட் ஒரு பாசிவ் ரிசீவர், அவ்வளோதான். தென் செகண்ட் பாருங்கள், விச் பேரடைம் gives more important to covering syllabus and ordering and maintaining content accuracy. சிலபஸை கவர் பண்ணுறதுல மெயின் ஃபோக்கஸ் பண்ணால் அது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் சென்ட்ரிக். தேர்டு பாருங்கள், இன் லேர்னர் சென்ட்ரிக் பேரடைம் தி டீச்சர் ஆக்டர்ஸ். லேர்னர் சென்ட்ரிக் பேரடைமில் டீச்சர் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டேட்டராக, ஒரு கைடராக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். கான்செப்ட்டில் மட்டும் தரவாரிங்க. சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் தான் இருந்தால் கீழே கமெண்ட்ஸை கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.